Hi friends, welcome back to Tamil Amazing Facts. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் மாசா ஃப்ரூட்டின்னு இந்த மேங்கோ ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இதோட அட்வர்டைஸ்மெண்ட்ல இதுல 100% மேங்கோ இருக்குன்னு தான் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே இதுல 100% மேங்கோ இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவங்களே பாட்டிலுக்கு பின்னாடி இதுல ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் ஆட் பண்ணிருக்கோம்னு போட்டிருக்காங்க. ஆனாலும் அதை வாங்கி நாம குடிச்சிட்டு தான் இருக்கோம். சரி வாங்க ஃபேக்டரியில மேங்கோ ஜூஸை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்துடலாம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதல்ல மேங்கோ ஃபார்ம்ல மாங்காய் ஓரளவுக்கு பழுத்ததுக்கு அப்புறம் அதை பிச்சு எடுக்கிறாங்க. இதை அவங்க ஹார்வெஸ்டிங் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிட்ட இருக்க மாங்காவை கையால பறிச்சு எடுத்துடுறாங்க. கொஞ்சம் ஹைட்ல இருக்க மாங்காய்க்கு பிக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்றாங்க. அதுல இருக்க மெக்கானிக்கல் ஜாஸ் மூலமா அதை கட் பண்ணி பறிக்கிறாங்க. இன்னும் உயரமா இருக்க மாங்காக்களை பறிக்கிறதுக்கு ஹைட்ராலிக் லேடரை யூஸ் பண்றாங்க. இந்த லேடர் கிரெயின்ல அட்டாச் ஆயிருக்கிறதுனால எவ்வளவு ஹைட் வேணா போக முடியும். அதுக்கப்புறம் முதல்ல மேங்கோல இருக்க ஸ்டெம்மை உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கும் போது சாப் அப்படின்ற ஒரு லிக்விட் வரும். அது பட்டா சில பேருக்கு அலர்ஜி ஆயிடும். அது மட்டும் இல்ல, அது மேங்கோல பட்டா அதுவும் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடும். அதனால மேங்கோஸ்ல இருந்து ஸ்டெம்மை ரிமூவ் பண்ண அடுத்த 5 செகண்ட்குள்ள அதை வாஷ் பண்ணிடுறாங்க. சில நேரத்துல கெமிக்கலை தெளிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணியில முக்கி வைப்பாங்க. இதனால அந்த சாப்ல இருக்க டாக்ஸிக் எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த மாங்காக்களை எலிவேட்டர் லேடர்ல அனுப்புறாங்க. அது டைரக்டா போய் ஒரு ட்ரேல விழுந்துரும். அப்படி விழும்போதும் அந்த மாம்பழம் அடிபற்ற கூடாதுன்றதுக்காக அது மேல ஒரு ரப்பர் ஷீட்டை வைக்கிறாங்க. இப்போ அந்த மாம்பழம் திக்கான அந்த ரப்பர் ஷீட் மேலதான் விழும். சோ எந்த டேமேஜும் இருக்காது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரேல போட்டு ஸ்டோர் ரூம்ல வச்சிடறாங்க. அங்க ஒரு 4-5 நாளைக்கு ரிப்பனிங் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பழுத்த மாம்பழங்களை ட்ரக் மூலமா ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. ஃபேக்டரிக்கு கொண்டு போன மாம்பழத்தை முதல்ல சுத்தமா கழுவி எடுக்கிறாங்க. இதுல சுத்தமான தண்ணியில ஒரு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் குளோரைடு கலந்த தண்ணியில வாஷ் பண்றாங்க. கடைசியில ஒரு 3 தடவை ஃப்ரெஷ் வாட்டர்லயும் வாஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை ப்ரீ ஹீட்டிங் அண்ட் சாஃப்டனிங் ப்ராசஸ் பண்றாங்க. அதுக்காக 3 to 5 நிமிஷம் இந்த மாம்பழத்தை சுடு தண்ணியில போடுறாங்க. இந்த மாதிரி பண்றதுனால மாம்பழத்துல இருக்கிற பாலிஃபினாயில் ஆக்சிடைஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இப்படி பண்றதுனால மாம்பழம் சாஃப்டாவும் ஆகும், ஃபிளேவரும் கலரும் கூடும். அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா இது விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிடுது. இந்த குவாலிட்டி செக்கிங்ல நல்லா இல்லாத மாம்பழத்தை எடுத்துருவாங்க. நல்லா இருக்க மாம்பழத்தோட மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கன்வேயர் பெல்ட்ல இருக்க மாம்பழம் எல்லாம் டெஸ்டானிக் ப்ராசஸ்க்கு போகுது. இந்த மிஷின் பெர்ஃபெக்ட்டா மாம்பழத்தோட தோலையும் கொட்டையும் தனியா பிரிச்சு எடுக்குது. பேலன்ஸ் இருக்க பல்பை எக்ஸ்ட்ராக்டர் மிஷின்ல கலெக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல மாம்பழம் சாரா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வித் அண்ட் வித்தவுட் பல்ப்னு 2 விதமா பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த 2 விதமான பல்பை பிரிச்சு எடுக்கிறதுக்கு வித்தியாசமான ஃபில்டர்ஸை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எடுத்த பல்ப் எல்லாத்தையுமே ஜூஸ் டீகிராசருக்கு அனுப்புறாங்க. இந்த ப்ராசஸ்ல ஜூஸ்ல இருக்க எல்லா ஏர் பார்ட்டிகல்ஸையும் ரிமூவ் பண்றாங்க. இப்படி பண்ணலன்னா அதுல இருக்க ஆக்சிஜன் அதை ஆக்சிடைஸ் பண்ணி கெடுத்துரும். இந்த மிஷின்ல இது 90 to 95 டிகிரி டெம்பரேச்சர்ல கிட்டத்தட்ட 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுறாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பல்ப்ல இருக்க டென்சிட்டி ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதனால இதுல சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், பெரிய பார்ட்டிகல்ஸும் இருக்கும். இதனால ஜூஸோட டெக்ஸ்சர் ஒழுங்கா கிடைக்காது. அதை கிளியர் பண்றதுக்கு இதை ஹோமோஜனைசர் மிஷினுக்கு அனுப்புறாங்க. அங்க 20 to 25 மெகா பாஸ்கல் பிரஷர்ல ஹோமோஜனைஸ் பண்றாங்க. அதுலயும் ஒரு தடவை இல்ல, கிட்டத்தட்ட 3 தடவை. இப்படி பண்றதுனால பெரிய பார்ட்டிகல்ஸ் கூட 1 to 5 மைக்ரோமீட்டர்ஸ்க்கு சின்னதாயிடும். இப்போ ஹோமோஜனைஸ்ட் ஆனதை ஸ்டெரிலேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த ப்ராசஸோட மெயின் மோட்டிவே அதுல இருக்க பாக்டீரியாஸை அழிக்கிறது தான். இந்த ஜூஸை ஸ்டெரிலைசேஷன் மிஷின்ல போட்டு 62 டிகிரில இருந்து 65 டிகிரி வரைக்கும் 3 சைக்கிளுக்கு ரிப்பீட் பண்ணி அதை கூலிங்கும் பண்றாங்க. இப்படி பண்றதுனால இதோட லைஃப் கொஞ்சம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் இந்த பல்ப் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ல ஃபில் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா மாம்பழம் சீசன் இருக்கோ இல்லையோ, எப்ப பார்த்தாலும் மாம்பழம் ஜூஸ் கிடைக்கணும்ல, அதுக்காகத்தான். அதாவது நாம குடிக்கிற ஜூஸை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட பல்பை மட்டும் தயாரிச்சு 6 to 7 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி தான் வைக்கிறாங்க. அந்த பல்பை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போட்டு நல்லா சீல் பண்ணி பெரிய ரூம்ல 4 டிகிரி செல்சியஸ்க்கு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க.
இப்போ அந்த பல்ப்ல இருந்து நாம குடிக்கிற ஜூஸை எப்படி தயாரிக்கிறாங்கன்றத பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல சுகரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப்பை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பல்பை இது கூட மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல கலர், பிரிசர்வேட்டிவ்ஸ், அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே அதுல போட்டு மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டரைஸ் பண்ணி அதோட குவாலிட்டியை மேனுவலா செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எல்லாமே ஃபேக்டரியில இருக்க பாட்டிலிங் செக்ஷனுக்கு பைப் மூலமா போகுது. இந்த இடத்துல பாட்டில நல்லா வாஷ் பண்ணி அதுல ஜூஸை ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கேப்பிங் மிஷின் மூலமா இதுக்கு கேப்பும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில்ஸை தண்ணியில நல்லா கூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கன்வேயர் பெல்ட் மூலமா போற அந்த பாட்டில் மேல ஒரு மிஷின் ஸ்டிக்கரை போடுது. இப்ப இந்த பாட்டில் நார்மல் ஹீட் டன்னல் வழியா பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் மூலமா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகி அந்த பாட்டில் மேல ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் என்ன, அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி சேலுக்கு அனுப்புறாங்க. இதே ப்ராசஸ் தான் எல்லா ஜூஸுக்கும், வெறும் பேரை மட்டும்தான் மாத்துறாங்க. அது மட்டும் இல்ல, நார்மலா ஒரு மாம்பழம் ஒரு வாரம் தாங்கிறதே பெரிய விஷயம். அதுல இவங்க வெறும் பல்பை மட்டும் எடுத்து கிட்டத்தட்ட 6 இருந்து 7 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வேற வைக்கிறாங்க. அவ்வளோ ஏன், அந்த பாட்டிலுக்கு பின்னாடியே மேங்கோ பல்ப் எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம்னு தெளிவா வேற போட்டிருப்பாங்க. இதுல பாருங்களேன், மேங்கோ பல்ப் வெறும் 19.5% தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க 80.5% வெறும் ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ் தான். இதைத்தான் நாம வாங்கி மாம்பழம் சாறுன்னு நினைச்சு குடிச்சிட்டு இருக்கோம். அவங்களும் மாம்பழம் சாப்பிடறதுக்கு பதிலா இதை குடிங்க அப்படின்னு விளம்பரப்படுத்துறாங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது திருந்த பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஜூஸா வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலா பழமா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.